வணக்கம். வைஷ்ணவி ஆயில்ஸ்லேருந்து. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பனங்கிழங்கு மாவுங்க. பனங்கிழங்கோட சத்து வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி இல்லை அம்மா அப்பா யார்கிட்டயா இருந்தால் கேட்டு பாருங்கள், முன்னோர்கள்ட்ட கேட்டு பாருங்கள். கொஞ்சம் இதில் இருக்க சத்து வேற எந்த ஒரு விஷயத்துலையுமே அவ்வளோ சத்து இருக்காதுங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறனால பவுடர் ஃபார்மேட்டில் நம்ம வந்து இது வந்து சன்லைட்டில் ட்ரை பண்ணி காய வச்சு இதை வந்து நம்ம பவுடர் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துருக்கோம். சரி, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்தி மாவு இருக்கு இல்லைங்களா? சப்பாத்தி டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணுறீங்க. அதில் மாவு இது பிணையிறப்போ இதுலேயும் ஒரு 2 ஸ்பூனு இல்லை 3 ஸ்பூன் போட்டு அந்த மாதிரி ஃபார்மேட்டில் சாப்பிட்லாம். தோசை மாவு ஊற்றுனீங்கன்னா தோசை மாவில் ஒரு 2 ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வெறும் பாலில் கூட கலந்து குடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து வரப்போ உங்களுக்கு இரும்பு சத்து இந்த அதிகமாகும் உடம்புல. இந்த சோர்வாகிறது, டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களாம் இந்த மாதிரி மாவை டெய்லி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இது டாப் செல்லிங்காக இருக்குங்க மித்த இடத்துலலாம். நம்ம இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறோம். தேங்க்யூ.